Hi friends, welcome to Guru Plus. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணி பற்றி பார்க்க போகிறோம். பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுவும் பாய் வீட்டு பிரியாணினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமான சீக்ரெட்டே என்னென்னு பார்த்தோன்னா அந்த பிரியாணி மசாலா தான். அந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறாங்கன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பட்டை 100 கிராம், அப்புறம் கிராம்பு 50 கிராம், ஏலக்காய் 40 கிராம், சோம்பு 25 கிராம், ஜீரகம் 25 கிராம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிலில் ஒரு நாளுக்கு நல்லா காய வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். ஸோ இப்போது அந்த வெயிலில் இப்போ காய வைக்கிறோம். காய வச்சு எடுத்ததை இப்போ நான் கொண்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. லைட்டாக நெருன்னு இருக்க மாதிரி இருந்தால் தான் அந்த பிரியாணி ஃப்ளேவர் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்கு. ஸோ வாசமே கமகமன் ரூம் ஃபுல்லாக மணந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிரியாணி மசாலாவை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் நம்ம பிரியாணி பண்ணுறப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணாலே போதும். அந்த மணமே தனி சூப்பராக இருக்கும். அந்த பாய் வீட்டு பிரியாணி நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கும். இந்த பிரியாணி மசாலாவை ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகவே போகாது. நம்ம எப்போ பிரியாணி யூஸ் பண்ணாலும் சரி இந்த மசாலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் ஏர்டைட் கண்டெய்னர் தான் நம்ம மூடி வைக்கணும். ஏன்னா அந்த வாசம் போச்சுன்னா அந்த பிரியாணி மசாலாவே வேஸ்ட்டு. ஸோ இந்த பிரியாணி பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.